இஸ்ரேல் நாட்டின் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய கொடூர தாக்குதலை தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி போரை தொடங்கியது. இந்நிலையில் மத்திய காசா அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 70 பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இந்த வான்வழி தாக்குதலின் மூலம் பாலஸ்தீன பகுதியின் மையத்தில் உள்ள அல் மகாசி முகாமில் உள்ள வீடுகளை அழித்ததாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. அதே சமயம் தரைவழி தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பு தொடர்ந்து இழப்பை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் தெற்கு மற்றும் மத்திய காசாவில் தரைவழியாக முன்னேறி வந்த இஸ்ரேல் படை வீரர்களை குறிவைத்து ஹமாஸ் அமைப்பினர் அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்தினர். இதன் மூலம் காசாவில் தரைவழி தாக்குதலை தொடங்கியதிலிருந்து உயிரிழந்த இஸ்ரேல் வீரர்களின் எண்ணிக்கை 154ஆக உயர்ந்துள்ளது. ஒடிசாவின் அங்குல் மாவட்டத்தில் விஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா பயனாளிகளுடன் ஒரு கண்காட்சியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். விவசாயிகளின் கிரெடிட் கார்டு, உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் அதிக எரிவாயு இணைப்புகள், வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு வழங்க உத்தரவாதம், இந்த உத்தரவாதங்களில் மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது. 2023ஆம் ஆண்டு பாஜகவிற்கு வெற்றிகரமான ஆண்டாக அமைந்தது. ஏனெனில் அது இந்தியாவின் இதய பிரதேசமான மாநிலங்களில் விரிவான வெற்றிகளை பதிவு செய்தது. மேலும் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு களம் அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொரோனா மீண்டும் பரவி வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் 24 மணி நேரத்தில் 656 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மொத்த எண்ணிக்கை 4,50,08,620 அதிகரித்தது. கொரோனா சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 3,420 3,742 உயர்ந்தது. நேற்று முன்தினம் கொரோனாவுக்கு 4 பேர் உயிரிழந்த நிலையில் நேற்று ஒருவர் மட்டுமே உயிரிழந்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இணையதளத்தின்படி நாட்டில் இதுவரை 220.67 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு கிறிஸ்தவ மக்கள் தங்கள் வீடுகளை வண்ண விளக்குகளால் அலங்கரித்து இனிப்புகளை பகிர்ந்து தேவாலயங்களில் நடைபெறும் சிறப்பு பிரார்த்தனைகளில் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி கடற்கரையில் பிரம்மாண்ட சாண்டா கிளாஸ் மணர் சிற்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரபல மணர் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் இதனை உருவாக்கியுள்ளார். வெங்காயங்களை கொண்டு இந்த மணர் சிற்பத்தை உருவாக்கியுள்ள அவர் இதற்காக சுமார் 2 டன் வெங்காயங்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். இதுகுறித்து சுதர்ஷன் பட்நாயக் கூறுகையில், மரங்களை வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வெங்காயத்தை பயன்படுத்தி இந்த மணர் சிற்பத்தை உருவாக்கியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்த பண்டிகை மனித குலத்துக்கு தன்னலமற்ற சேவை செய்வதற்கு நம்மை ஊக்குவிக்கிறது. சமுதாயத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேண கிறிஸ்துவின் போதனைகள் எப்போதும் பொருத்தமானவை. கிறிஸ்துமஸின் புனிதமான தருணத்தில் அனைத்து சக குடிமக்களுக்கும், குறிப்பாக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். தென் தமிழக மாவட்டங்களான தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்தார். அப்போது பிரதமர் மோடியிடம் வெள்ள பாதிப்புகளை எடுத்துரைத்து உடனடியாக நிதியை விடுவிக்க கோரியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மிக்ஜாங் புயல் தாக்கியதை அடுத்து தென் தமிழகத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளம் குறித்தும் விசாரிக்க தொலைபேசியில் அழைத்தார். வள கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் மாநில அரசு மேற்கொண்ட மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை அவருக்கு விளக்கி மத்திய அரசிடமிருந்து உடனடி நிதி உதவி வழங்கிட கூறினேன். மேலும் பிரதமர் இந்த இரட்டை பேரிடர்களை சமாளிக்க மத்திய அரசின் ஆதரவையும் வெள்ள நிலைமையை மதிப்பீடு செய்ய நிர்மலா சீதாராமன் அவர்களும் உறுதியளித்துள்ளனர் என கூறினார்.
குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகா நகரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான துவாரகதீஷ் கோவில் உள்ளது. இங்கு ஆஹிர் இனத்தை சேர்ந்த 37,000-க்கும் மேற்பட்ட பெண்கள் கலாச்சார முறைப்படி ஆடை அணிந்து மகாராஸ் திருவிழாவில் பங்கேற்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மருமகளின் நினைவாக கொண்டாடப்படும் இந்த விழாவை பாரதிய அகிராணி மகாராஸ் சங்கத்தன் எனும் அமைப்பினருடன் அகில் பாரதிய யாதவ் சமாஜ் மற்றும் அகிராணி மகிழா மண்டல் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தின. 37,000 பெண்களில் பெரும்பாலானோர் குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் சுமார் 1.5 லட்சம் அகிர் யாதவ் இன மக்கள் பார்வையாளர்களாக கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த ராஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் அன்றாட பணிகளை கண்காணிக்க தற்காலிக குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக குழு அமைக்க கோரி இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் நிர்வாக அமைப்பை மத்திய அரசு இடைநீக்கம் செய்துள்ள நிலையில் தற்காலிக குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை சஸ்பெண்ட் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள தேவாலயங்களில் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பனிமய மாதா கோயிலில் பங்கு தந்தை குமாரராஜா தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தூத்துக்குடி பனிமய மாதா கோயிலில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வயலூரைச் சேர்ந்த நந்தகோபாலகிருஷ்ணன் இவர் வீட்டில் கட்டியிருந்த பசுமாட்டை மர்ம நபர்கள் 5 பேர் நேற்று அதிகாலையில் திருடி சென்றனர். நந்தகோபாலகிருஷ்ணன் தனது உறவினருடன் சேர்ந்து மாட்டை ஏற்றி சென்ற வாகனத்தையும் மடக்கி பிடித்தனர். மேலும் டாடா ஏசி வாகனத்தில் இருந்த ஒருவர் தப்பி ஓடினார். மற்ற 4 பேரை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் ராஜேஷ் கண்ணா, பாக்யராஜ், ரகுபதி செல்வம் என தெரியவந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.